ஒரு ஜெயலலிதா தலித் எழில்மலையை பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நீலகிரி தனி தொகுதி அங்க போய் நில்லுன்றீங்க. உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவரையே நீங்க இப்படி தான் நடத்துறீங்க. இதான் இவங்க சமூக நீதி, பெரியார் பத்தி பேசுறது. இன்னும் ஒரு படி மேல போயி, பாரதியார் மகாகவி. அவரு தேசிய எழுச்சிக்காக பாடுபட்டவரு, வெள்ளையனை எதிர்த்து போராடினவரு, சிறை சென்றவரு, அவ்வளோ ஒரு முதல் பத்திரிகையாளர். வெள்ளையருக்கு எதிரா இது பண்ணவரு. அவர எவ்வளோ கேவலமா பேசுறாங்க. இதுதான் இவர்கள் பகுத்தறிவு. என்ன அவர் பிறப்பால பிராமணர். அதனால பார்ப்பனர். பிடிக்காதாம். அவருடைய கவிதை கிட்ட வருவீங்களா நீங்க? சரி, நீங்க அப்படியே அந்த அளவுக்கு பிராமணர் வெறுப்பு உங்கள்ட்ட இருக்கு. பிரசாந்த் கிஷோர் யாரு? ரூ. 287,00,00,000 குடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா வச்சிருந்தீங்களே, அவரு யாரு? அந்த விஷயத்துல ஜாதி பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. ஐஏஎஸ் ஆஃபீசருங்கலாம் இருக்காங்கல்ல, பெரும்பாலும் பிராமணர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சாதாரண டிபார்ட்மெண்ட்ல போட்டு, நீங்க வேற இது இடைநிலை ஜாதி, பட்டியலினத்தோர் தான் அதிகமா என் கூட இருங்கன்னு ஏதாவது வச்சிருக்காரா? இல்லாட்டி ஒரு டிஜிபி லெவல்ல இப்போ அந்த பட்டியல்ல இருக்கிற 3 பேர்ல ஒருத்தரு பட்டியலினத்த சேர்ந்தவரு. வடமாநிலத்தவரு. ஆனா பட்டியலினத்த சேர்ந்தவரு. ம். அவருக்கு தலைமை டிஜிபி குடுத்தீங்களா? அவர் தகுதி இருக்குது அவரு. 2வது இடத்துல இருக்காரு அந்த பட்டியல்ல. 3 பேர் லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்காரு. குடுத்தீங்களா? இதான் உங்க சமூக நீதியா? அதனால இவர்கள் இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, உருட்டுவாங்க.